தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளும், வாழ்விற்கு வடிவம் தரும் பாதையில் நடக்க என்ற தலைப்பிலே நாம் இன்றைய சிலுவை பாதையை தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 24 நாம் வாசிக்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக்கொண்டு என்னை பின்தொடர்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த கல்வாரி சிலுவை பாதையிலே நாம் நம்முடைய அன்றாட சிலுவையை கொண்டு இயேசுவின் சிலுவையோடு நாம் தொடர்ந்து பயணிக்க இந்த சிலுவை பாதையிலே தொடர்ந்து ஜெபித்து தியானித்து இயேசுவோடு நம் வாழ்க்கையை தொடர ஜெபிப்போம். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். முதல் நிலை, இயேசு சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பிடுகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவின் மீது வீண்பழி சொல்லி, குற்றம் சொல்லி, மனசாட்சிக்கு எதிராக பழி சொல்லி சிலுவை மரணத்திற்கு வழி செய்கிறார்கள். நாமும் நம் வாழும் சமுதாயத்தில் நமது நாவால் பிறர் மீது வீண்பழி சுமத்தி, குற்றம் சொல்லி, பிறரை மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் தற்கொலைக்கும் உள்ளாக்குகிறோம். எனவே பிறரை இழிவுபடுத்தாமல் மனசாட்சியின்படி வாழ முயற்சிப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். இயேசுவின் மீது அவமான சின்னமான சிலுவை சுமத்தப்படுகிறது. நாமும் நம் மனசாட்சிக்கு எதிராக செய்த செயல்களால் சிலுவையை சுமத்துகின்றோம். நாமும் நம் வாழ்வில் தூய ஆவிக்கு எதிரான செயல்களால் பிறரை அவமானப்படுத்தாமல் நம் வாழ்வில் ஏற்படும் சிலுவைகளை பொறுமையோடு சுமக்க வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். மூன்றாம் நிலை,
இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிலுவை பாரத்தால் யார்தான் விடாமல் இருப்பார்? கீழே விழுந்த நேரத்தில் இயேசுவின் நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கலாம். ஆனால் மனம் தளராமல் மீண்டும் எழுந்தார். நாமும் நம் வாழ்வில் ஏற்படும் துன்பத்துவர்களை கண்டு மனம் தளராமல் இயேசுவை போல் மன உறுதி கொண்டு இயேசுவின் துணையோடு வாழ்க்கை பயணத்தை தொடர வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். 10 மாதம் கருவிலை சுமந்து தந்தையின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து பெற்றெடுத்த தன் மகன் சிலுவை சுமந்து கொண்டு நடப்பதைக் கண்ட அன்னை மரியாளின் மனம் எப்படி இருந்திருக்கும்? இருப்பினும் சிலுவை பயணத்தில் மனம் தளராமல் நடந்து நாம் மீட்படைய அன்னை மரியாள் ஆறுதல் தந்து ஆசி கூறி வழி அனுப்புகின்றார். பெற்றோர்களே, நீங்களும் பிள்ளைகள் படிப்பிலோ வேலையிலோ மன அழுத்தத்திற்கு ஆளாகும் பொழுது ஆறுதல் கூறி அவர்களை நல்வழிப்படுத்த அவர்களுக்காக ஜெபிக்கும் மனம் தர வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். ஐந்தாம் நிலை. சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் இயேசுவுக்கு உதவு செய்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். இயேசு சிலுவை சுமந்து சென்றபோது சீமோன் எவ்வாறு துணிச்சலோடு படை வீரர்களுக்கு அஞ்சாமல் உதவி செய்தாரோ, நாமும் நம் சகோதரர் சகோதரிகள் துன்பத்திலும் விபத்திலும் மனக்காயங்களாலும் துவண்டு போகின்ற நேரத்தில் துணிவோடு ஆறுதல் கூறி உதவி செய்யும் நல்ல மனதை தர வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும்
நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆறாம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். வெரோனிக்காள் துணிவோடு இயேசுவின் முகத்தை துடைத்து அம்மீட்பரின் முகத்தை பரிசாக பெற்றாள் அல்லவா? அவ்வாறே நாமும் சமுதாய வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு எதிராக எழுதுகின்ற செயல்களை துணிவோடு எதிர்கொண்டு அக்கரைகளை துடைத்து இயேசுவின் வலப்புறம் அமரும் பேரின்பம் பெற வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். சிலுவை பாரத்தால் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இருப்பினும் தந்தையின் அருளால் தூய ஆவியின் துணையால் மீண்டும் எழுந்து சிலுவை பயணத்தை தொடர்கிறார். நாமும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம். எனவே சாத்தானுக்கு இடம் கொடாமல் ஆண்டவரின் துணையோடு பாவத்திலிருந்து விடுபட்டு மனசாட்சிப்படி வாழ வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். பெண்களின் மனம் இயல்பாகவே இரக்க குணம் கொண்டது. இயேசுவுக்காக எருசலேம் பெண்கள் எழுகின்றார்கள். இயேசு சிலுவை பாரத்தினால் ஏற்பட்ட துன்ப வேளையிலும் அப்பெண்களுக்கு அவர்களின் குடும்பத்திற்காக ஜெபிக்க தருகின்றார். நாமும் நம் வாழ்வில் நமக்கு பல துன்பங்கள் இருந்தாலும் துன்பத்தில் துவளும் நம் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கும் நல்ல மனதை தர வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். ஒன்பதாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் விழுகிறார்.
இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசு தன் உடல் சோர்வாலும் வேதனை மற்றும் களைப்பாலும் 3ஆம் முறையாக தரையில் விழுந்தாலும் தந்தையின் திருவுள்ளம் நிறைவேற்ற மனம் தளராமல் லட்சிய பயணத்தில் எழுந்து நடந்தார். எனவே நாமும் நம் வாழ்வில் 10 கட்டளைகள் மற்றும் திருச்சபை கட்டளைகளை கடைபிடிக்காமல் மீண்டும் அதே பாவ வாழ்வு வாழாமல் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று கிறிஸ்துவ வாழ்வு வாழ நல் மனம் தர வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. ஒரு மனித உடலுக்கு ஆடை என்பது தன்மானத்தின் அடையாளம். இயேசுவின் ஆடைகள் களைந்து அவரை அவமானத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். நாமும் நம் வாழ்வில் மனசாட்சிக்கு எதிராக சமுதாய மாண்பையும் ஜனநாயக மாண்பையும் கிறிஸ்துவ மாண்பையும் களைந்த நேரத்திற்காக மனம் வருந்தி மனித மாண்பை காக்கும் நல்ல மனம் தர வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவுக்கு அறைந்த ஆணிகள் 3. கீழ்ப்படிதலுக்காக, பிறரை அன்பு செய்ததற்காக, மன்னித்ததற்காக. கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தார். பாவிகளிடம் அன்பு காட்டினார். நம்முடைய பாவங்களுக்காக 3 ஆணிகள் அறைந்தனர். நாமும் நம் வாழ்வில் இம்மூன்று பண்புகளை வாழ்வாக்கி வாழ வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை.
இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். இந்த நிலை கூறுவது என்ன? நம் பாவங்களை இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய கல்வாரி இரத்தத்தில் கழுவி நம் வாழ்வை தூய்மையாக்குவோம். தன் இறுதி மூச்சிலும் இயேசு கல்வர்களை மன்னித்தார். நாமும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனம் வேண்டுவோம். இயேசு காட்டிச் சென்ற நம் தாய், தந்தை, சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழும் வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். 13ஆம் நிலை. இயேசுவை அவரின் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. இயேசுவை அவரின் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவை தன் வயிற்றில் சுமந்தது முதல் இயேசுவின் கல்வாரி பயணம் வரை உடனிருந்து பயணித்து இறை திருவுள்ளத்தை ஆகட்டும் என்ற இறைவார்த்தைக்கு தன்னை முழுதும் அர்ப்பணித்தார். நாமும் நம் வாழ்வில் பிள்ளைகளை பெற்றெடுப்பதோடு நில்லாமல் அவர்களின் இன்பத் துன்பங்களில் உடன் பயணித்து அவர்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வளர்க்க கடவுள் நமக்கு கொடுத்த பணியை அர்ப்பணிப்போடும் மனசாட்சியோடும் வாழ வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். இயேசு எவ்வாறு தம் வாழ்வில் எளிமையாக வாழ்ந்தார் என்றால், அவருடைய பிறப்போ மாட்டுத் தொழுவம், இறந்து அடக்கம் செய்யப்பட்டதோ அரிமத்தேயா ஊரை சேர்ந்த யோசேப்பின் நிலம். நாமும் நம் வாழ்வில் எளிமையை கடைபிடித்து பணம், பதவி, செல்வம், ஆணவம், காமவெறி மற்றும் தூய ஆவியாருக்கு எதிரான செயல்களை மண்ணில் புதைத்து தூய ஆவிக்குரிய வாழ்வு வாழ வரம் வேண்டுவோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. அன்பு உள்ளங்களே, வாழ்விற்கு வடிவம் தரும் பாதையில் நடக்க பயணிக்க நாம் இந்த 14 ஸ்தலங்களை தியானித்திருக்கின்றோம். நம்முடைய பாதைக்கு, நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய செயலுக்கு ஒளி தரக்கூடிய இந்த சிலுவையை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்ந்து
கடவுளோடு இணைந்து அவரோடு கை சேர்த்து பயணித்து அவருடைய ஆசிரியர் ஆமென்.